வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். சென்னை புத்தக திருவிழா 2026 வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் விலாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 400 ஸ்டால்கிட்ட பார்த்தாச்சு. அதன் பிறகு உள்ள இன்னும் ஒரு 250 ஸ்டால்ஸை இந்த பார்க்கில் பார்க்க போகிறோம். ஜனவரி 8லேருந்து ஜனவரி 21 வரை நடைபெறுது. அனைத்து நாட்களுமே உண்டு. சனி ஞாயிறு விடுமுறை, பொங்கல் விடுமுறைலாம் கிடையாது. காலைல 11:30லேருந்து இரவு 8:30 வரையும் இருக்கும். என்ட்ரி டிக்கெட்டும் இந்த வாட்டி கிடையாது. ஸோ இவ்வளோ விடியலில் தொடங்கியிருக்கோம், இவ்வளோ வெளிச்சத்தில் தொடங்கியிருக்கோம். F40 எதிர் வெளியீடு ரொம்ப ஒரு முக்கியமான பப்ளிகேஷன். பாருங்க, மால்கம் எக்ஸோட வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு. 900 ரூபாய் 800 ரூபாய் ப்ரைஸ் இருந்துச்சு. 950 ரூபாய். ஸோ புரட்சிகரமான வாசிப்பு, உலக இலக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரி பொது உடைமை சித்தாந்தங்கள், இதிலெல்லாம் ஆர்வம் உள்ளவர்கள் அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்டால் எதிர் வெளியீடு. ஸோ உங்களுடைய பல புக்ஸ் வந்து ஒரு டாப் சேல்ஸ் சொல்லலாம். யாத்வேசம், இங்கே பாருங்க, இங்கே சோழகர் தொட்டி, அதே மாதிரி கேஆர் மீராவோட புத்தகங்கள் அனைத்தும் இங்கே தான் கிடைக்கிது. இப்போதைக்கு மண்டோ படைப்புகள் கிடைக்கிது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால் காலச்சோடு எதிர்லாம் சொல்லலாம். அடுத்து போன பார்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு அன்னம் ஸ்டால் காமிக்கிறதுக்கு. கீராவோட அனைத்து படைப்புகளும் இங்கே இருக்கும். நான் போன பார்ட்டில் 420 வரையும் போட்டிருந்தோம், பட் அன்னம் மிஸ் ஆகிடுச்சு. கீரா முழு தொகுப்பு இருக்குது, ஒரு 9 பாகம் முழு தொகுப்பு. ஸோ கீராவோட கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள், அந்த சீரீஸ் வச்சே நம்ம ஒரு 3 பார்ட் வீடியோ சேனலில் இருக்குது. ரொம்ப எளிமையான கதை சொல்லல் வடிவத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். புதுசாக வாசிக்க பழகிறவங்களும் வாசிக்கலாம். அதே போல் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவருடைய ஆராய்ச்சி நூல்கள் அனைத்தும் நமக்கு அன்னத்தில் கிடைக்கிது. அடுத்து 422 சால்ட் பதிப்பகம். சால்ட் போன வருஷம்லாம் நிறையா வந்து கவிதை புக்கு தான் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் கவிதையான்னு போய் பார்த்தேன், நிறையா நாவல்களும் வந்துருச்சு. இது பாருங்க, சி மோகனுடைய வீடு வெளி, ஓநாய் குலச்சினம் மொழிபெயர்த்த ஒருவர் தான். ஸோ அவருடைய ஒரு நாவல் மாதிரி ஒன்று வெளி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணேன், கவிதை தானா இந்த வருஷமோ இல்லை புதுசாக வந்திருக்கான்னு. ஸோ சால்ட் பதிப்பகம் கவனம் ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க கடந்த 2 ஆண்டுகளில். கவிதைகள் இருக்குது, கவிதைகள் பிரதானமாக இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாவல்களும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜல்லிக்கட்டுலாம் நாவல் தான். அடுத்த 424 தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவங்களுடைய ஸ்டால், ஆராய்ச்சி நூல்கள் வாங்குறவங்களுக்காக. கிட்டத்தட்ட 8வது வாசல்கிட்ட வந்தாச்சு, 7வது வாசல் நினைக்கிறேன். 439 புக் ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளுக்கு மற்றும் பெற்றோர்கள் இருவருமே வாசிக்க வேண்டிய நூல்கள். ஏன்னா பெற்றோர்களுக்கு குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணோம், குழந்தைகளுக்கு நிறைய கதை சூழல் வடிவத்தில் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக, வெறும் கதையாக இல்லாமல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக இங்கே நிறையா புக்ஸ் இருக்கும். நான் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் அந்த வீடியோலையும் தனியாக அந்த ஸ்டால்லாம் நல்லா காட்டுறேன். ஏன்னா பெற்றோர்கள் அவசியம் போக வேண்டிய ஸ்டால்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஒரு தொகுப்பு தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து F45 வஉசி நூலகம். திராவிடம் மற்றும் தமிழீழம் சார்ந்த வரலாற்று நூல்கள், நிறையா கவிதைகள், கவிஞர்களுடைய படைப்புகள் அதெல்லாம் இங்கே இருக்கும். வேலுப்பிரபாகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய புக் இங்கே இருக்குது. பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள் இருக்குது. ரஷ்ய இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு இருக்குது. நம்ம கனிமொழி MP அவர் ஒரு கவிஞர்னு பலருக்கும் தெரியும். அவருடைய படைப்புகள் நமக்கு வஉசியில் இருக்குது. இவங்க மேலே போட்டிருக்காங்க. கருக்கு மருதாணி, கருவறை வாசனை, அகத்திணை, இதெல்லாம் அவங்க கனிமொழி MP அவருடைய புத்தகம் தான். ஏற்கனவே 3 பாகங்கள் இதுக்கு முந்தைய ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துங்க, ரெஃபர் பண்ணிட்டு போங்க. F46 உயிர்மை பதிப்பகம் மனுஷபுத்திரனுடையது. மனுஷபுத்திரன் வாசல்லே உட்காந்துருக்காரு. ஸோ அவரை நீங்கள் எல்லா நாளுமே ஓரளவு பார்க்க முடியும் போனீங்கன்னா. சுஜாதாவோட நாவல்களும் உயிர்மையில் கிடைக்கும். ஸோ அவருடைய பாக்கெட் நாவல்கள்னு போட்டு பாக்கெட் சைஸ் நாவல்கள்னு சொல்லி சின்ன புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இங்கிலீஷ் புக்ஸ்க்கான ஸ்டால் தான். ஸ்பைடர்லாம் நீங்கள் எல்லா ஊர்லேயுமே பார்க்கலாம். ஸ்பைடர், ஆப்பிள், லோட்டஸ் எல்லா ஒரு புக் ஃபேர்லேயுமே பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ஆங்கில புத்தகங்கள், அதற்கான மொழிபெயர்ப்புகள் வச்சுருப்பாங்க. 471 சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். ஸோ இங்கே வந்து அந்த பழைய தமிழ் அகராதி, நிகண்டு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வித்தியாசமான அந்த தமிழ் ரிலேட்டடானது இருக்கும். இங்கே உள்ள ஒரு அகராதி தான் நான் வீட்டில் வச்சுருக்கேன்.
ஸோ தமிழகராதி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளாக என் புக் கலெக்ஷனுக்குள்ளே எங்கே வச்சேன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு புக்கை வாங்கி வாங்கி குமிச்சு வச்சுருக்கேன். 472 தேசாந்திரி பதிப்பகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடையது. ஸோ அவருடைய அனைத்து படைப்புகளும் இங்கே கிடைக்கும். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய் அள்ளிட்டு போகலாம் அப்படியே. ஸோ எஸ்ராவோட புத்தகங்கள், நாவல்கள், கட்டுரைகள் எல்லாமே இப்போ மொழிபெயர்ப்புகளும் கொஞ்சம் கொண்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரஷ்ய இலக்கியத்தை பற்றி தமிழுக்கு அதிகம் அறிமுகப்படுத்தியவர் எஸ்ரான்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் நிறையா டாப் ரைட்டர்ஸோட புக்ஸ் இருந்துச்சு, ஸ்டால்ஸ் இருந்துச்சு. ஸோ இது நம்ம தேசாந்திரி பார்த்துக்கிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஜெயமோகனுக்காக விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ். இங்கே பிரதானம் வந்து ஜெயமோகனுடைய புத்தகங்கள் தான். பிற எழுத்தாளர் இருந்தாலும் ஜெயமோகன் தான் இங்கே ஒரு முக்கிய அடையாளம். ஸோ விஷ்ணுபுரம் அவருடைய நாவல், அதுலேருந்து தான் இந்த விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. வெள்ளை யானை ஒரு முக்கியமான புத்தகம். அறம் ஒரு இம்பார்ட்டண்டான சிறுகதை தொகுப்பு. அறமில் உள்ள கதைகளை தனித்தனி குட்டி குட்டி கதைகளாக அந்த சோற்று கணக்கெல்லாம் தனியாகவே விட்டாங்க. 478 மீனாட்சி புத்தக நிலையம். ஜெயகாந்தனுடைய அத்தனை படைப்புகளும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஏன்னா இப்போ கவிதா பப்ளிகேஷனில் மொத்த தொகுப்பாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன சின்ன புக்கு இண்டிவிஜுவலாக வேணால் நீங்கள் மீனாட்சி தான் வரணும். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் மட்டும் சீரில் மக்கள் பதிப்பு விட்ருக்காங்க. பட் உங்களுக்கு மித்த படைப்புகள்லாம் வேணும், விலை கம்மியாக ஒரு 100 ரூபாயிலே வேணும்னா நீங்கள் இங்கே தான் வரணும், மீனாட்சி புத்தக நிலையம். ஏன்னா கவிதாவில் மொத்த தொகுப்பு 2 வால்யூமாக ரொம்ப பெருசாக இருக்கும் அது. ஸோ வரிசையாக வந்துட்டு சத்யா என்டர்பிரைசஸ் வந்துட்டு ஒரு நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் புக்ஸ் வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்டால்னு சொல்லலாம். ஸோ எஸ்ரா, ஜெயமோகன், ஜெயகாந்தெல்லாம் வரிசையாக இருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து 3வது வரிசை. உள்ள புக் ஃபேரை பார்த்துருந்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து 7வது வரிசை சொல்லலாம். 487 ரிதம் வெளியீடு. மன்னன் அவருடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது. நிறையா செல்லர் ஸ்டாலில் இருக்குது. இங்கே வந்து மேஜராக நீங்கள் பார்த்தோன்னே வரிசை அடுக்கி வச்சுருப்பாங்க. பல்லவர் வரலாறு, வரலாற்றில் கண்ணகி, ஆயுத தேசம், பணத்தின் பயணம், ஆதித்த கரிகாலன் கொலை. ஸோ அவருடைய புத்தகங்களாம். 491 நேஷனல் புக் ட்ரஸ்ட். இங்கே ஒரு சூப்பரான புத்தகம் வாங்கியிருக்கேன். ரொம்ப காலமாக நிறைய தீவிர இலக்கிய வாசகர்கள் தேடிக்கி இருந்த ஒரு புத்தகம். ரீப்ரிண்ட் வந்துருச்சு. இந்த ஸ்டால் அடுக்கி வைக்கவே நான் 12 மணிலேருந்து எப்போ அடுக்கி வைப்பாங்கன்னு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி தான் ஓரளவு ரெடி ஆணுச்சு. ஸோ இங்கே நான் வாங்கிய புக் வந்து நான் வாங்கிய புத்தகங்களில் காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ அடுத்து வந்துடும். இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் அங்கே வரணும். ஸோ ஹிந்து தமிழ் திசையோட ஸ்டால். மாபெரும் தமிழ் கனவு. ஸோ இந்த புக்கு தான் அவங்க ஸ்டால் போட்டப்போ அதிகம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தோன்னா பெரியாரை பற்றி, தெற்கிலிருந்து ஒரு சூரியன், கலைஞர், ராஜாஜி ஒரு சகாப்தம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹிந்துவில் வெளிவர பல்வேறு கட்டுரைகள் தொகுப்பாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. மருதன் அவருடைய புத்தகங்கள், கிழக்கு பதிப்பகம் ஆசிரியர், அவருடைய புத்தகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. நிறையா இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறையா சூப்பர் டைட்டில்ஸ் ஹிந்து தமிழ் திசையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ 8வது வரிசை ரைட் சைட்லேருந்து பார்த்தோன்னா தடாகம். ஸோ இங்கே வரிதையா கான்ஸ்டைன் வந்து கடல் சுற்றுச்சூழல் சார்ந்து நிறையா எழுதுவார். ஏன்னா நீங்கள் ஜோடி குருஸோட புத்தகங்கள், அவரும் கடல் சார்ந்து கடல்சார் வாழ்க்கை சார்ந்து எழுதியிருப்பார். அது இலக்கியமாக இருக்கும். அது நம்ம காலச்சோரில் கிடைக்கும். வரிதையா கான்ஸ்டைன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தகவல்கள் நிறைந்ததாகவும் எழுதுவார். இலக்கியம் மட்டும்னா தகவல் நிறைந்ததாகவும் எழுதுவார். ஸோ அது மயிலை ஸ்ரீனி வெங்கடசாமியோட புத்தகங்கள், பா சிங்காரமோட புத்தகங்கள் நிறைய இங்கே கிடைக்கிது. நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள். அடுத்து 512 ஹெர் ஸ்டோரிஸ். எழுத்தாளர் நிவேதா லூயிஸ் அவங்களுடைய பதிப்பகம். பெண்ணியம் சார்ந்த படைப்புகள் அனைத்தும் இங்கே இருக்குது. ஸோ பெண்ணியம் சார்ந்து வாசிக்கணும். ஃபெமினிசத்துக்கும் சூடோ ஃபெமினிசத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிவேதா லூயிஸோட கிறிஸ்தவத்தில் ஜாதி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். அதே போல் இங்கே உள்ள துப்பட்டா போடுங்க தோழி, இந்த புத்தகம் ரொம்ப ஃபேமஸ். நிவேதா லூயிஸ் என்னங்க வாசலில். ஸோ நிறைய எழுத்தாளர்கள் முதல் நாள் பார்க்க முடிஞ்சு. நான் யார்ட்டையும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண முடியலை. ஏன்னா நமக்கு வீடியோ எடுக்கிறதே ஒரு 4 மணி நேரம் வேலை அப்படிங்கிறதுனால. அது 810 சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ். இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான ஸ்டால் எல்லா வருஷத்துலையுமே ஒன்று உங்களுக்கு மினிமம் இருக்குது. ஒவ்வொரு வருஷங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம். ராமகிருஷ்ண மடத்தோட ஸ்டால். விவேகானந்தருடைய படைப்புகள் என்ன. சுவாசம் 536 ஹரன் பிரசன்னா பேசிக்கிட்டு இருக்கார், பதிப்பாளர் ஹரன் பிரசன்னா. ஸோ சுவாசத்தில் நிறையா நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் நிறைய ஏகப்பட்ட டைட்டில்ஸ் புதுசாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் ஆன்மீகம் சார்ந்தும் இந்திய மரபு சார்ந்தும் புத்தகங்கள் இருக்குது.
சுவாசம் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு நான் போனப்போ சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய. இன்றைக்கி அவங்க டைட்டில்ஸ்லேயும் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு செல்லராக இல்லாமல் பப்ளிகேஷனாகவே முழுவதாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ பிற பதிப்பக புத்தகங்கள் இப்போ இருக்குதானே கூட பார்க்க முடியல, எல்லாமே அவங்க பதிப்பகத்தோடைய புத்தகங்கள் வந்துருச்சு. அடுத்ததாக வானவில் புத்தகாலயம், இது 6th சென்ஸோட தான். முகில், SLV மூர்த்தி, குகன் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும். நான் ஏற்கனவே 6th சென்ஸ் போன பார்ட்டில் காமிச்சிட்டேன், அதனால் இங்கே காட்டலை. ஸோ 8வது வருஷோட லாஸ்ட் இது. பாரதியார் வேஷம் போட்டு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். தமிழினி ஏற்கனவே யுனைடெட் ரைட்டர்ஸ் அப்படின்னு போன பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கேயும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் கிருபா, மகுடேஸ்வரன், கலீல் ஜிப்ரானுடைய மொழிபெயர்ப்புகள், இன்னும் பல எழுத்தாளர்கள் அவங்களுடைய இதெல்லாம் இங்கே கிடைக்கிது. ஸோ சேனலில் பார்த்துக்கிறோங்க. இந்த நேரம் சேனலுக்கு ஏதாவது ஸ்பான்சர் பண்ண விரும்புகிற நண்பர்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து F51 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 50% டிஸ்கவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு 50% ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறையா புத்தகம் கெட்டி அட்டை, நல்ல கலர் படங்கள், குவாலிட்டியான புக்ஸு. பட் வந்து காஸ்ட்லியாக தான் ஒரு புத்தகம் இருக்கும், அதனால தான் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் ஆராய்ச்சி, தமிழ் மீது ஈடுபாடுள்ளவர்களுக்கான ஒரு ஸ்டால்னு சொல்லலாம். அடுத்து F49 சீர் வாசகர் வட்டம். ஸோ ஒரு சூப்பர் ஸ்டாராக தேடி போன ஸ்டால். பட் முதல் நாள் அவங்களுக்கு எதுவுமே ஸ்டாக் வந்து சேரல. வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை இருந்துச்சு, பெண் ஏன் அடிமையானால், எரியும் பனிக்காடு, கடலுக்கு அப்பால், புயல்லே ஒருத்தன், இதுதான் இருந்துச்சே தவிர அவங்க ஒரு மாதமாக ஸ்டேட்டஸ் போட்டு ஹைப் ஏற்றி வைத்திருந்த புத்தகங்கள் இன்னும் வரலை. ஞாயிற்றுக்கிழமை தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெயந்தன் சிறுகதைகள், ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், புதுமைப்பித்தன் கதைகள் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓநாய்க்குள்ள சின்னம்லாம் 250 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இன்னும் வரலை. ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி 17 கீழ்கணக்கு நூல்கள் 5 மொழிகளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு புக்கு வாங்கினேன், ஒரு முக்கியமான புக்கு வாங்கினேன். அது நான் வாங்கிய புத்தகங்கள் வீடியோவில் காரணம். இங்கே பாருங்கள், குழந்தைகள் கலை களஞ்சியம். சின்ன பிள்ளையில இதெல்லாம் நான் ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து எடுத்து ஒரு வாட்டி எங்கள் அம்மா காமிச்சு படிச்சிருக்கேன். அப்போல்லாம் என்ன பப்ளிகேஷன் கூட தெரியாது. ஸோ இது ஒரு அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்டால். ஸோ அடுத்தடுத்து 2 தமிழுக்கான ஸ்டால்ஸ் கவர்மெண்டோடது, 2மே கவர்மெண்டோடது பார்த்தோம். அது 549 இறைவி புக்ஸ். இறைவி இந்த வருஷம் தான் புதுசாக ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்க போனோம்னாலே ஒரு சின்ன கேட்டலாக் மாதிரி கொடுக்குறாங்க. அவசியம் தமிழ் வாசிக்க வேண்டிய ஒரு 50 நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பதிப்பகம் இல்லை, பிற பதிப்பகத்து நூல்கள் எல்லாமே ஒரு முக்கியமான புக்ஸ் 50 லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதை கூட வாங்கிட்டு ஒரு ரெஃபர் பண்ணி புக்ஸ் வாங்கலாம். அடுத்து சவுத் இந்தியா பப்ளிகேஷன். சீரோட புத்தகங்கள் தான் இங்கே இருக்குது, சீர்வாசகர் வட்டத்தோடது. ஸோ சீர்வாசகர் வட்டம் ஞாயிற்றுக்கிழமையாவது புத்தகத்தை கொண்டு வந்துடும் நினைக்கிறேன். பெரிய ஏமாற்றம் தான் முதல் நாள். ஏன்னா அவங்களுக்காகவே நம்ம சேனல் பார்க்க நம்பர்களே ஒரு 2 பேர் புக்கு மொத்தம் 5 விற்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நான் ஒரு செட்டு வாங்கலான் இருந்தேன். முதல் நாள் கிடைக்காம ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. பட் கடைசி நாள் போனால் விற்றும் போயிடும், அது ஒரு பிரச்சனை. அடுத்து 559 கருப்பு பிரதிகள், தமிழ் ஈழம் சார்ந்த புத்தகங்கள். அதே நேரம் சோபா சக்தியோட அனைத்து படைப்புகளும் இங்கே கிடைக்கிது. ஸோ அந்த சோபா சக்தியோட போன வருடம் வாங்கி நான் வாசித்து டாப் 10 புக்ஸ் வந்துச்சு. நம்ம சிகாமணி சார் தான் வாங்கி அனுப்பி வச்சிருந்தாரு. 1990 புதிய வெளியீடு, சோபா சக்தியோட புதிய வெளியீடு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய புத்தகங்கள். ஒன்று வாசினாலும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வாசிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்து 572 இயல்வாகை இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இயல்வாகை மற்றும் சுட்டி யானை 2மே ஒரே பதிப்பகம் தான். இயல்வாகை சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கும், சுட்டி யானை குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்தும் இருக்கும். அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால். கடைசி வரிசை வந்தாச்சு. நல்ல வெளிச்சத்தில் தொடங்கி இரவில் முடிச்சிருக்கோம். நிறையா ஸ்டால் விடுபட்டு போனதுக்கு காரணம் வீடியோ கவரேஜ் பண்ணுற லென்த்து நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தான். 579 நூல்வனம். நூல்வனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான புத்தக டைப். இப்போ யுவன் சந்திரசேகரோட புக் வந்து நமக்கு 0 டிகிரிலே கிடைக்கும். பட் இவங்களுடைய அந்த பதிப்பு அச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க இங்கே வாங்கலாம். இவங்க சூதாடி, ஹார்ட் பவுன். சூதாடி நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் இருக்கும், 100 ரூபாயிலே ரேட்டில் இருக்கும். பட் இங்கே அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் அழகாக நமக்கு நூல்வனத்தில் கிடைக்கும். இங்கே குழந்தைகளுக்கான புத்தகங்களும் இருக்குது. அடுத்து 582 பழனியப்பா பிரதர்ஸ்.
நிறைய தலைவர்களை குறித்து தமிழில் வாசிக்கணும்னா இங்கே வரும் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள். ஏன்னா இங்கிலீஷ் ஸ்டால்ஸில் இவங்களை பற்றி இன்வென்டர்ஸ் லீடர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் வேணால் உங்களுக்கு இங்கே வாங்கலாம். அறிவியல் அறிஞர்கள், நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள். அதே போல் கோகுல் சேஷாத்ரியோட பைசாசம், உதயபானு, இதெல்லாம் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான புத்தகங்கள். அதெல்லாம் கோகுல் சேஷாத்ரியோட. உதயபானுவே ஒரு 6 சீரீஸ் 6 பார்ட்டுகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 593 கணியன், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் தான், ஸ்கூல் புக்ஸ் அதெல்லாமே இருக்குது. தமிழ்நாடு அரசு பாடநூல்களாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க, அது லாஸ்ட்டில் இருக்குது. அடுத்து ஆலி பதிப்பகம், திராவிடம் சார்ந்த புத்தகங்கள் தான் இங்கே பெரும்பாலும் வச்சு. அறிஞர் அண்ணாவோட அனைத்து படைப்புகளும் இருக்குது. ஸோ அந்த இப்போ பார்த்துருப்பீங்க ரேக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஒரு கருப்பு புக்கு மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொன்றும் தனித்தனி டைட்டில். ஸோ சின்ன கலர் ஷேடில் வேரியேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ணா அவர்கள் எழுதிய நூல்கள், இளஞ்செழியன், சிற்றரசு, அதே போல் பேராசிரியர் அன்பழகனுடைய புத்தகங்கள் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஆலி பதிப்பகம் ஒரு முக்கியமாக திராவிடம் சார்ந்து வாசிக்க விரும்புபவர்களுக்கான ஒரு ஸ்டால்னு சொல்லலாம். அடுத்து 597 நிமிர் பதிப்பகம், தமிழ் இல்லம் சார்ந்த படைப்புகள் தான் நிமிர்லையும். ஏற்கனவே காரா போன பாகங்களில் பார்த்துருப்போம். காரா, நிமிர் எல்லாமே தமிழ் ஈழம் சார்ந்து இருக்கும். அங்கே உள்ள போராட்ட வாழ்வியலை குறித்து சொல்லக்கூடியதில் மினர்வா ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லர் தான். இங்கிலீஷ் மற்றும் சில்ட்ரன்ஸ் புக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியது. 606 மணிவாசகர் பதிப்பகம். ஸோ இப்போ ஒரு பழைய கிளாசிக்கான பதிப்பம்னு சொல்லலாம். இவங்களாம் பன்னீர் திருமுறை இருக்குது, திருவருப்பா இருக்குது. ஏற்கனவே மெய்யப்பன்னு சொல்லியும் ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஏற்கனவே போன பாகத்தில் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே மணிவாசகர் தான். அடுத்து 609 வேரல் புக்ஸ். இங்கே உள்ள தலைப்புகளுக்காகவே போய் பார்த்தேன். ஏன்னா இங்கே அவ்வளோவா எனக்கு புத்தகங்கள் அறிமுகம் இல்லை. பட் போன வருடம் ஈரோடு புத்தக திருவிழாலையும் வேரல் என்னை ஈர்த்துச்சுன்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். சரியாக கொஞ்சம் ஞாபகம் இல்லை. ஈரோடு புத்தக திருவிழாவில் தான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கே கூட யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த புத்தகம்லாம் இங்கே நல்லாயிருக்கும் பாருங்கன்னு. எனக்கு இப்போ நான் நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மீன் சார்ந்த டைட்டில் இருந்துச்சு. உண்மையிலே கடல் சார்ந்த வாழ்வியல் தானா, அதில் டைட்டில் அப்படி ஒற்றுமை இருக்கான்னு தெரில. நிறையா மீன் சார்ந்தது, கடல் சார்ந்த டைட்டில்ஸ் நான் பார்த்தேன். அட்டை வடிவமைப்புலேயும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வேரல் குறித்து அறிமுகம் உள்ள நண்பர்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஸோ வீடியோ பாருங்க, சின்ன குழந்தைகளாம் முதல் நாளே கூட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்களும் அவசியம் குடும்பத்தோட குழந்தைகளோட போங்க. அவங்கள இன்னைக்கெல்லாம் மொபைல் அடிக்ஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ புத்தக உலகத்திற்கு அவர்களை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும். அடுத்து மீனாட்சி புக் ஷாப், முக்கியமான செல்லர்ஸ். ஸோ உங்களுக்கு அலைய முடியாத அப்படின்னா முதல் வரிசை லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோன்னா முதல் வரிசை, அங்கேயே வந்து எல்லா புத்தகத்தையும் ஒரே இடமா வாங்கிக்கலாம். காலா பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ புது பதிப்பு 700 ரூபா ஆயிடுச்சு. இங்கே பழைய பதிப்பே இருக்குது 650 ரூபா. ஸோ இது மாதிரி கொஞ்சம் புது பதிப்பு வரக்கு முன்னாடி உள்ள பதிப்புலாம் இங்கே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விலை குறைச்சி கூட வாங்கிக்கலாம் நல்லா. காலாபாணி அகனியில் பார்த்தீங்கன்னா புது பதிப்பு வந்துருச்சு 700 ரூபா. அந்த ஸ்டாக் தான் இங்கே இருக்குது. அடுத்து 633 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள். குறிப்பாக வந்துட்டு சாகித்ய அகாடமி பிற மொழிகளில் விருது பெற்ற மொழிபெயர்ப்புகள். ஏன்னா சாகித்ய அகாடமி அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு இப்போ இந்த வருஷம் விருது வாங்கினது அதெல்லாம் இருக்குமோன்னு பார்ப்போம். பட் பிற மொழிகளில் வாங்கி அதோட மொழிபெயர்ப்புகள் பிரதானமாக இருக்கும். ஏன்னா இப்போ திருநெல்வேலி எழுச்சி போன வருடம் வாங்கினது, இந்த வருடம் வந்து தமிழ் சிறுகதையோட வளர்ச்சி குறித்து தமிழ் செல்வன் அவார்டு இன்னும் அறிவிக்காமல் இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்கள் இங்கே கிடைக்காது. அதுக்கு முன்னாடி தேவி பாரதிக்கு நீர் வழிபடுவோம் அதெல்லாம் இங்கே இருக்காது. பட் பிற மொழிகளில் சாகித்ய அகாடமி அறிவிக்கப்பட்டு அதோட மொழிபெயர்ப்புகள். அதே போல் இந்தியா முழுவதுமான இலக்கிய ஆளுமைகள் குறித்து பல்வேறு டைட்டில்ஸில் புக்ஸ் இருக்குது. அவங்களை குறித்து ஒரு சிறிய அறிமுகத்துக்காக நீங்கள் வாசிக்கலாம். இங்கே கேஆர் மீராவோட ஆராய்ச்சர் கிடைக்கிது. ஏன்னா கேஆர் மீராவோட மற்ற படைப்புகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு எதிர் வெளியீடு அங்கே தான் இருக்கும். ஆராய்ச்சர் மட்டும் இங்கே தான் இருக்குது. ஆராய்ச்சர் எதிரில் கிடையாது. 650 ரூபான்னு நினைக்கிறேன் ரேட்டு. புது பிரிண்ட் வந்துருச்சு. முன்னாலாம் பழைய பிரிண்ட் இருந்துச்சு, இப்போ புது பிரிண்டே வந்துருச்சு. 850 ரூபாயோ 650 ரூபாயோ. அடுத்தது பொதுமை பதிப்பகம். இதுவும் தமிழ் ஈழம் சார்ந்த கருத்துக்கள், பொது உடைமை சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்கள். தமிழ் தேசியம்னு சொல்லலாம். தமிழ் ஈழம், தமிழ் தேசியம். அடுத்து 643 ஊவேசாவோடது. அவருடைய எண் சரித்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அவர் தொகுத்த பல்வேறு நூல்களும் இருக்குது. அதை 17 கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள், அதோட மூலமும் முறையும் அதெல்லாமே முழுக்க ஊவேசா தான் அந்த ஸ்டால் ஃபுல்லாக.
இவருங்க சீவக சிந்தாமணி மூலமும் முறையும் உவேசா தான். ஸோ அந்த ஐம்பெருங்காப்பியங்களுக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், பதிற்றுப்பற்று, நான் ஸ்கூலில் படித்த அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அடுத்து 653 விடியல். விடியலில் பார்த்தோன்னா அம்பேத்கர் இன்றும் என்றும் இதுதான் அவங்களுடைய ஒரு பிரதானமான புத்தகம். பட் இப்போ இன்னும் ஸ்டாக் வரல. பெரியார் இன்றும் என்றும், ஸ்டாலின் அரசியல் வரலாறு, மார்க்சியம் இன்றும் என்றும் இந்த புத்தகங்கள்லாம் இருக்குது. பட் நமக்கு அம்பேத்கர் இன்றும் என்றும் தான் அவங்க முதல்ல வந்து அவங்களுடைய கவனம் ஈர்த்து வைத்த ஒரு புத்தகம் இந்த ஸ்டாலை. இப்போ ஸ்டாக் இல்லை, வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பொருளாதார அடியான ஒப்புதல் மக்கள்லாம் 1-2 பாகங்கள் இருக்குது. உங்களுக்கு பாரதி புத்தகாலயத்தினா அது கிடைக்கும். ஒரு வழியாக முடிக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரம் வீடியோ எடுத்தது. ஸ்ரீ செண்பகா பதிப்பகத்தில் வந்துட்டு உங்களுக்கு ராஜம் கிருஷ்ணன் அவருடைய படைப்புகள் கிடைக்கிது. பட் நான் வீடியோக்களை முடிக்க போகிறது அவசரத்தினால தேடி வீடியோ எடுக்கலை. நான் போன வருடம் அவங்களுடைய 100ஆண்டு வருடம். அது மட்டும் இல்லாமல் சதாசிவ பண்டாரத்தார் அவர் எழுதிய வரலாற்று நூல்கள் ப்ளஸ் நீலகண்ட சாஸ்திரியோட நூல் இதெல்லாமே இங்கே நமக்கு செண்பகாவில் கிடைக்கிது. ஒரு 5 மணி போல் தொடங்கி 8:15 முடித்தேன். 4 மணி நேரம் வீடியோ எடுத்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் புக் ஸ்டால் அடுக்கி வைக்கிறதுக்காகவே ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன். 12 மணிக்கு போய் 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு பெரிய பணி, 2 நாள் தூக்கம் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த நம்ம நண்பர்களுக்கு நன்றி. உங்களுடைய சப்போர்ட்லாம் தொடர்ந்து சேனலில் ஏற்றிக்கிருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்கன்னு கேட்குறதுனால தான் இவ்வளோ உடல் வலி எல்லாத்தையும் பொறுத்துக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இருட்டிருச்சு, அவ்வளோதான். கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணி கூட்டமெல்லாம் போயிருச்சு. அவசியம் புத்தகத்துள்ள குடும்பத்துடன் குழந்தை போய் பாருங்கள். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.